முன்னொரு காலத்தில் பூலோகத்தில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு அதன் பின் புதிய பூமியை படைக்க பிரம்மா சிவபெருமானிடம் வேண்டினார். சிவபெருமான் சுயம்புவாக இந்த இடத்தில் தோன்றி தன் சக்தியால் வெப்பமுண்டாக்கி பிரளய நீரை ஒற்றி எடுத்தார். இவ்வாறு நீரை ஒற்றியெடுத்த இடம் என பொருள்படக்கூடிய ஒற்றியூர் என்பது பின்னர் திரு சேர்க்கப்பட்டு திருவொற்றியூர் என்று இந்த ஊர் பெயரும், அதே போல இந்த ஈசன் பெயர் திருவொற்றீஸ்வரர் என்றுமானது. பிரளயத்திற்கு பின் தோன்றிய முதல் சுயம்புலிங்கம் இது என்பதால் இந்த ஈசன் பெயர் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு ஆதிபுரீஸ்வரருக்கும் திருவொற்றீஸ்வரருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள உற்சவர் தியாகராஜர் என்று அழைக்கப்படுகின்றார். அம்பாள் வடிவுடையம்மன் என்ற பெயரில் ஞான சக்தியாக அருள் பாலிக்கின்றார். நாள்தோறும் உச்சிக்காலை பூஜையின் போது சிவப்பு நிற சேலை உடுத்தி பலாப்பழத்தை அம்மனுக்கு படைக்க பக்தர்கள் வேண்டுவன அனைத்தும் நிறைவேற அருள் புரிகிறார். மதுரையை எரித்த கண்ணகி இவ்வாலயத்திற்கும் வந்தார். காளியின் ரூபமான கண்ணகி திருவொற்றியூரையும் எரித்து விடுவாரோ என்றெண்ணிய ஈசன் அப்பொழுது விளையாடி கொண்டிருந்த தாயகட்டையை கை நழுவி விடுவது போல் கிணற்றில் போட்டார். இதை கண்ட கண்ணகி ஏதோ அவசரத்தில் கிணற்றில் குதித்தாள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணிய ஈசன் அந்த கிணற்றை வட்டமாக இருந்த பாறையை எடுத்து மூடினார். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் திருவொற்றியூர் வந்த கண்ணகிக்கு வட்டப்பாறை அம்மன் என்று பெயர் பெற்றார். கம்பர் பகலில் வால்மீகி இராமாயணத்தை கேட்டறிந்து அதனை இரவில் எழுதினார் என்பது வரலாறு. அவ்வாறு இரவில் எழுதும்போது இங்குள்ள வட்டப்பாறை அம்மனை பார்த்து பந்தம் பிடிக்கும்படி வேண்ட அம்மனும் பந்தம் பிடித்து கம்பர் ராமாயணம் எழுத உதவினார் என்று கூறப்படுகின்றது. இவ்வாலயத்தின் தலவிருட்சமான மகிழ மரம் உள்ளது. இம்மரத்தின் சாட்சிப்படிதான் சைவ சமய குரவர் சுந்தரருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் சிவபெருமானால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு அனைத்து நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி லிங்கங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம், கலிய நாயனாரின் அவதார தலம். பிரம்ம தீர்த்தம், அத்தி தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் இவ்வாலயத்திற்கு உள்ளது. பைரவர் இவ்வாலயத்தில் நாய் வாகனம் இல்லாமல் காட்சியளிப்பதும், கோஷ்டத்தில் உள்ள துர்க்கையின் காலுக்கு கீழே மகிஷாசுரன் இல்லாமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமலிங்க அடிகளார் இத்தலத்து அம்பிகையை போற்றி ரீ வடிவுடை மாணிக்க மாலை என்று 101 பாடல்களை பாடியுள்ளார். 18 சித்தர்களில் ஒருவராக கருதப்படும் பட்டினத்தார் வழிபட்டு முக்தி பெற்ற ஸ்தலம் இது. இவ்வாலயம் பற்றிய வரலாறு மேலும் பல சுவையான நிகழ்வுகளை கொண்டுள்ளது. அவற்றை எதிர்வரும் வீடியோக்களில் காணலாம். இதுவரை நீங்கள் எங்களது சேனலை பின்தொடரவில்லை என்றால் இப்பொழுதே பின்தொடருங்கள்.